ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா செகண்ட் யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட நைட்டு சரியாக ஒரு மணி அளவில் யாருமே இல்லாத ஒரு காட்டு வழி பாதையில் உங்களோட வண்டி மட்டும் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. நீங்கள் மட்டும்தான் அந்த வண்டியில் இருக்கீங்க. அப்படி தன்னந்தனியாக அந்த காட்டு வழி பாதையில் அதிவேகமாக போயிட்டு இருக்கும்போது யாருன்னே தெரியாமல் டக்குன்னு ஒரு பொண்ணு உங்கள் வண்டிக்கு முன்னாடி வந்து நின்றுடுறாங்க. நீங்களும் சடன் பிரேக் போட்டு நிப்பாட்டிடுறீங்க. அப்படி நிப்பாட்டினதுக்கு அப்புறமா சுற்றி முற்றி பார்க்கும்போது எந்த வண்டிகளும் கிடையாது, யாருமே இல்லை. அந்த காட்டு வழி பாதையில் கருகும்னு இருக்கிற இருட்டில் உங்கள் வண்டியோட வெளிச்சத்தை தவிர எந்த ஒரு வெளிச்சமும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்குள்ளே உட்காந்து ரொம்ப பயத்தோடு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு குழந்தை அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது. இந்த சம்பவங்கள் எல்லாமே ஒரு நபருக்கு நடந்திருக்குது. அந்த நபர் எப்படி இந்த சம்பவத்திலேருந்து தப்பிச்சாரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க. எல்லாருமே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. அன்னைக்கு சரியாக 2015 ஒரு ஈவினிங் டைம் மதுரையில் இருக்கிற ஒரு பெரிய பால் பண்ணையில் ரமேஷ் அப்படிங்கிற டிரைவர் வேகமாக பால் கேன்களை அவரோட பிக்கப் வண்டியில் ஏற்றிட்டு இருக்கிறாரு. பல பால் சொசைட்டிங்களுக்கு இவங்க பால் பண்ணையிலேருந்து தான் வந்து பால் கேன்கள் போயிட்டுருக்குது. அப்படி போகிற சமயத்தில் ரெகுலராக போயிட்டு இருக்கிற டிரைவர் வந்து திடீர்னு லீவ் எடுத்துடுறாரு. அதனால டெம்பரவரி டிரைவராக ரமேஷ் வந்து வந்திருக்கார். சரியாக அவர் வந்த நேரம் பார்த்து வண்டி வேறு ரிப்பேர் ஆகிடுது. வண்டி வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இதுக்கப்புறமா ரமேஷும் அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் பண்ணி எப்படியும் வண்டி ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ரொம்ப டைமும் ஆகிப்போச்சு. அதனால ரமேஷ் வந்து வேகமாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து சாயங்காலம் ஒரு 4:30 மணிக்குள்ளே எல்லா சொசைட்டிலுமே பால் கேன்கள் வந்து கொடுத்துருக்கணும். இப்போ மணியே கிட்டத்தட்ட 5:45 ஆயிடுச்சு. இதனால ரொம்ப வேகமாக ரமேஷ் வந்து எல்லா கேன்களையும் ஏற்றிட்டு அதிவேகமாக போயிட்டுருக்கிறாரு. போயிட்டு ஒரு வழியே எல்லா கேன்களையும் கொடுத்துட்டு வண்டி வேறு ரிப்பேர் அப்படிங்கிறதுனால வண்டி ஒர்க் ஷாப்பில் விட்டுட்டு டைம் பார்க்குறாரு. சரியாக மணி வந்து 10 மணி. இதுக்கப்புறம் ரமேஷ் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது சரி சாப்பிட்டு பண்ணை கால் பண்ணலான்னு சொல்லி நினைக்கிறாரு. சரி சாப்பிட்டும் வந்துடுறாரு. சாப்பிட்டு வந்துட்டு பண்ணைக்கு வந்து கால் பண்ணி சொல்கிறாரு, இப்படி வண்டி வந்து ஒர்க் ஷாப்பில் விட்டுருக்கிறேன், ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காலையில் எப்படியும் பால் பண்ணையிலேருந்து வந்து மறுபடியும் வந்து டின்களை வந்து ரிட்டன் எடுத்துகிட்டு போகணும். அதனால நீ என்ன பண்ணுற அப்படின்னா இன்றைக்கி வண்டி எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் வச்சுக்கோ. வண்டி வீட்டில் வச்சுட்டு நீ ரிட்டன் நாளைக்கு காலையில் வரும்போது எல்லா பால் கேன்களையும் எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு பால் பண்ணையில் சொல்லிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷும் ஒர்க் ஷாப்பில் ஒரு ஓரமாக உட்காந்துடுறாரு. வேலை முடியறதுக்கே சரியாக கிட்டத்தட்ட ஒரு 11:45 ஆயிடுது. அவ்வளோ நேரம் வந்து வண்டியில் வேலை பார்த்துருக்குறாங்க. டோட்டலாக ஒயர் எல்லாமே டேமேஜ் ஆகியிருந்துருக்குது. அது பீஸ் எல்லாம் மாற்றிருக்கிறாங்க. இதுக்கப்புறமா அவங்ககிட்டையும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பணமெல்லாம் கொடுத்துட்டு ரமேஷ் வந்து கிளம்புறாரு. அதுக்கு 16 கிலோமீட்டர் ஆகும். அதனால ரமேஷ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கூகுள் மேப் எடுத்து மேப்பில் ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா ஷார்ட்கட் இருக்குது. அவர் வீட்டுக்கு வந்து ஒரு 10 கிலோமீட்டர்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ அதனால ரமேஷும் ஷார்ட்கட் பிடிச்சி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைவேல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவரோட வண்டியை அந்த ஷார்ட்கட்குள்ளே கீழே இறக்க ஆரம்பிக்கிறாரு. டைம் பார்த்தா சரியாக 12:45. இப்போது ரமேஷோட வண்டி ஆள் நடமாட்டமே இல்லாத காடுகளால் சூழப்பட்ட ஒரு ஒற்றை வழி பாதையில் பயணித்து போக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட்டில் ரொம்ப நேரமாகவே யாரும் வரல. அதனால ரமேஷும் ரொம்ப வேகமாகவே அந்த ரூட்டில் போயிட்டுருக்கிறாரு. அப்படி அவர் கவனிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா இவரோட வண்டி வெளிச்சம் இல்லை அப்படின்னா பக்கத்தில் யார் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறது கூட தெரியாத அளவுக்கு அப்படி ஒரு கும்முன்னு ஒரு இருட்டு. அந்த இருட்டில் இவரோட வண்டி மட்டும் தனியாக ரொம்ப நேரமாக பயணிச்சு போயிட்டு இருக்குது. அப்படி போயிட்டு இருக்கும்போது இவ்வளோ நேரம் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்த தார் ரோடு கரடு முள்ளாக இருக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் குண்டும் குழியுமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் ரொம்ப பனிமூட்டமும் வேற இருந்தாலும் ஆப்போசிட்டில் எந்த வண்டிகளுமே வராததுனால ரமேஷ் அவரோட வண்டியில் வேகமாகவே போயிட்டுருக்காரு. இப்படி போயிட்டு இருக்க டைமில் டக்குன்னு ஒரு பொண்ணு ரமேஷோட வண்டிக்கு முன்னாடி வந்து நின்றுடுறாங்க. இதை பார்த்து ரமேஷ் டக்குன்னு சடன் பிரேக் அடிச்சிடுறாரு. சடன் பிரேக் அடித்த உடனே ரமேஷோட ஹார்ட் பீட் அப்படியே படபடன்னு அடிக்க ஆரம்பிக்குது. அதே சமயம் அந்த வண்டியும் சடன் பிரேக் அடித்ததுனால மேலே கீழே அப்படின்னு சொல்லி ஆடிட்டு நிற்குது. ரொம்ப பயத்தோட ரமேஷ் டக்குன்னு தலையை நிமித்தி பார்க்குறாரு. பார்க்கும்போது ஒரு பொண்ணு அந்த பக்கம் திருமண மாதிரி நிற்கிறாங்க. நடு ரோட்டில் நிற்கிறாங்க. இதை பார்த்து ரமேஷ்க்கு ரொம்பவுமே பயமாயிருது. இந்த நேரத்தில் டக்குன்னு நம்ம வண்டிக்கு முன்னாடி வந்து இந்த பொண்ணு ஏன் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரமேஷ்க்கு எதுவுமே புரியலை. இதை பார்த்துட்டு இருந்த ரமேஷ்க்கு ஹார்ட் பீட் இன்னுமே பலமாக துடிக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமா ரமேஷ் ஒரு பயத்தோடையே ஹார்ன் அடிக்கிறாரு. ஹார்ன் அடித்தா விலகிக்குவாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ன் அடிக்கிறாரு. அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து எந்த ஒரு அசைவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு கையில் எது துணியை சுருட்டி வச்சுருக்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. இருக்க ரமேஷுக்கு ரொம்பவுமே பயமாகுது. இதுக்கப்புறம் ரமேஷ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை வழிப்பறி கும்பலாக இது இருக்குமோ என்னமோ
இந்த கும்பல் கிட்ட இருந்து தப்பிச்சிடணும், இல்லை அப்படின்னா வண்டியும் தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு ரமேஷ் அப்படியே ரிவர்ஸ் கியரை போட்டு ஆக்சிலேட்டரில் கால் வைக்கிறாரு. வச்ச உடனே வண்டி அதே இடத்துல ஆஃப் ஆயிடுது. மறுபடியும் வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாரு. வண்டி ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. அதே இடத்துல அப்படியே நிற்குது. இன்னும் இருக்க ரமேஷ்க்கு வந்து ரொம்பவுமே பயமாக இருக்குது. ஏன்னா ஆள் நடமாட்டமே இல்லாத இடம். சரி யாருக்காவது கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை பார்க்குறாரு. ஃபோனை பார்த்தா ஃபுல்லாக நெட்வொர்க்கே இல்லை, நோ சிக்னலில் நிற்குது. என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவே இல்லை. மறுபடியும் ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு ரமேஷ் ஹார்ன் அடிக்கிறாரு. ஹார்ன் அடித்தாலும் அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து மறுபடியும் எந்த ஒரு அசைவுகளுமே இல்லை. இதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாத ரமேஷ் ஒரு பயத்தோடைய அந்த வண்டியை விட்டு பொறுமையாக கீழே இறங்குறாங்க. கீழே இறங்கி அந்த பொண்ணுக்கிட்ட அப்படியே பொறுமையாக நடந்து போகிறாரு. அப்படி நடந்து போகும்போது, யாருமா நீங்கள் இந்த நேரத்தில் எதுக்கு வண்டிக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் விலகுங்க, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடைய ரமேஷ் சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே இல்லை. அந்த பொண்ணு ஆணி அடித்த மாதிரி அதே இடத்துல நிற்கிறாங்க. இப்போ இருக்க ரமேஷோட ஹார்ட் பீட் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ரமேஷ் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாத ரமேஷ் அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்பவுமே நெருங்கி போயிடுறாரு. நெருங்கி போனதுக்கப்புறம், யாருமா நீங்கள், பேசுறது கேட்குதா கேட்கலையா, ஏதாவது பதில் சொல்லுங்கள், கொஞ்சம் விலைக்கு போங்க, நான் வண்டி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பலமாக கத்துறாரு. பலமாக கத்தோடனே டக்குன்னு அந்த பொண்ணு அழுக ஆரம்பிக்கிறாங்க. ரமேஷுக்கு டக்குன்னு அப்படியே ஹார்ட்டே நிற்கிற மாதிரி பயமாயிருது. ஏன் அப்படின்னா ரொம்ப அமைதியாக இருந்த அந்த பாதையில் ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க அந்த பொண்ணு. டக்குன்னு அழுத உடனே அவங்களோட ஹார்ட் பீட்டோட சத்தம் வந்து அப்படியே வெளியவே கேட்குது. அந்த அளவுக்கு வந்து அவருக்கு பயம். இதுக்கப்புறம் யாருமா நீங்கள், ஏன் அழுகிறீங்க, எதுக்கு வண்டி குறுக்காட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரமேஷ் வந்து ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு பேசிகிட்டே இருக்கிறாரு. இதுக்கப்புறமா அந்த பொண்ணு ரமேஷ்கிட்ட பேசுகிறாங்க. என் குழந்தை பசியினால் அழுகுது, என் குழந்தைக்கு பால் வேணும், எனக்கு பால் கொடு, என் குழந்தைக்கு பால் கொடுன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லி அழுதுகிட்டே இருக்குது. இதை கேட்டிருந்த ரமேஷ்க்கு ரொம்பவுமே பயமாயிருது. இல்லைம்மா, நான் பாலெல்லாம் போய் கொடுத்துட்டு வந்துட்டேன், வண்டி வந்து காலி வண்டி தான் வந்திருக்குது, என்கிட்ட பாலெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் மறுபடியும் சொல்கிறாரு. இதை கேட்ட அந்த பொண்ணு மறுபடியும் பலமாக அழுக ஆரம்பிக்கிறாங்க. ரமேஷ்க்கு வந்து இது சரியாக படுற மாதிரி தெரியல. ஒருவேளை வழிப்பறி கும்பலாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் வண்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாரு. திரும்பின உடனே ஒரு குழந்தை அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது. ரமேஷுக்கு இன்னும் இருக்க இன்னும் பயம் அதிகமாகுது. அப்படியே ரமேஷ் மறுபடியும் ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு அதே மாதிரி பின்னாடி திரும்பி நின்று தான் அழுதுட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தையோட அழுகையும் அங்கேருந்து தான் வருது. ரமேஷ்க்கு எதுவுமே புரியல. ஏமா உண்மையாலுமே உன் கையில் குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லி ரமேஷ் கேட்குறாரு. கேட்ட உடனே டக்குன்னு அந்த பொண்ணு பின்னாடி திரும்பிடுறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா அது பொண்ணே இல்லை, அது ஒரு ஆன்மா. அது மட்டும் இல்லாமல் அது கையிலையும் ஒரு குழந்தையோட ஆன்மா இருக்குது. ரெண்டு பேரோட முகமும் ரொம்ப சிதைஞ்சு போய் இருக்கிறத பார்த்த ரமேஷ்க்கு அப்படியே உயிரே இல்லை. ரொம்ப பயத்தோடையே ஓடி வந்து வண்டிக்குள்ளே ஏறி டோரெல்லாம் லாக் பண்ணிடுறாரு. இருக்க ரமேஷ்க்கு வந்து அப்படியே படபடப்பு ஜாஸ்தியாக ஆரம்பிக்குது. அப்படியே தலை சுத்துற மாதிரியெல்லாம் ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமா ரமேஷ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வண்டி வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. வண்டி வந்து ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. இதுக்கப்புறமா ஃபோனில் வந்து யாருக்கா கூப்பிடலாம் சொல்லி ட்ரை பண்ணுறாரு. ஃபோனில் சுத்தமாக சிக்னலே இல்லை. ஏரோப்ளைன் மோடெல்லாம் போட்டு ஆன் பண்ணுறாரு. ஹோட்டலில் எதுவுமே ஒர்க் ஆகலை. இதுக்கப்புறமா ரொம்ப பயத்தோட சீட்டு கடையில் ஒடிலான்னு சொல்லிட்டு தலையை கீழே குமிச்சுக்கிறாரு. குமிஞ்சாலும் அந்த ஆன்மா ரொம்ப அழுகையோட அந்த வண்டியவே சுற்றி வருது. என்ன சொல்லுது அப்படின்னா, என் குழந்தைக்கு பால் வேணும், என் குழந்தை அழுகுதுன்னு சொல்லியே மறுபடியும் அந்த வண்டியை சுற்றி வந்துட்டு இருக்குது. ரமேஷ்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டாரு அப்படின்னா இவரோட வீட்டுக்கே போயிடலாம். இப்போ இவர் வந்த வழியில் திரும்பி போகலான்னு பார்த்தாலும் அந்த வழி ஃபுல்லாகவே கருகும்னு இருக்குது. வண்டியை விட்டு கீழே இறங்கணும் அப்படின்னா சுத்தமாக வெளிச்சமே இல்லை. அப்படி கருகும்னு இருக்கிற அந்த ரோட்டில் எப்படி இறங்கி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ்க்கு ரொம்பவுமே பயம். ஹார்ட் பீட்லாம் நல்லா படபடன்னு அடிக்க ஆரம்பிக்குது. கீழே குனிஞ்சிட்டு இருந்த ரமேஷ் டக்குன்னு தலையை மேலே நிமித்தி பார்க்குறாரு. டக்குன்னு அந்த பெண்ணோட ஆன்மா அந்த இன்ஜின் கேபின் மேலே ஏறி உட்காந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சமணங்கால் போட்டு அதோட குழந்தைய கையில் வச்சு தாளாட்டிட்டு இருக்குது. அந்த குழந்தையும் அழுகுது. இந்த பெண்ணோட ஆன்மாவும் அழுதுட்டு இருக்குது. இதை பார்க்க ரமேஷ்க்கு வந்து அப்படியே ஈரக்குலையே நடுங்க ஆரம்பிக்குது. மறுபடியும் கீழே தலையை குனிஞ்சு ஒழிஞ்சுக்கிறாரு. கடவுளை காப்பாத்துன்னு சொல்லிட்டு மறுபடியும் வேண்டிகிட்டே இருக்கிறாரு. அந்த ஆன்மாவோட அழுகை குரல் நிற்கிற மாதிரியே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிற ரமேஷ் ஒரு வழியாக அந்த வண்டியை விட்டு கீழே இறங்கி போயிடலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுறாரு. அப்படி கீழே இறங்கி போனாலும் வண்டியை வந்து தனியாக எப்படி விட்டுட்டு போகிறது, இந்த ரோட்டில் விட்டுட்டு போய் யாராவது எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ்க்கு வந்து ரொம்பவுமே பயம். இதுக்கப்புறமா அந்த ஆன்மாவோட அழுகை சத்தமும் காணோம். பார்த்தா அந்த ஆன்மா அந்த இடத்துல இல்லை. இதுதான் சரியான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ரமேஷும் அந்த வண்டியை விட்டு கீழே இறங்கி வண்டியை லாக் பண்ணிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. டக்குன்னு அந்த ஆன்மா பின்னாடி நிற்கிது.
இதை பார்த்த உடனே ரமேஷ்க்கு மறுபடியும் பயம் வந்துடுது. அந்த இடத்துல இருந்தே அவரோட ஃபோன் ஃப்ளாஷ் லைட் அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. வேண்டிகிட்டே போகிறாரு, கடவுளை காப்பாற்று, கடவுளை காப்பாற்று, வழியில் யாராவது வரணும், வழியில் யாராவது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டே போயிட்டுருக்கிறாரு. சுத்தமாக யாருமே இல்லை அந்த ரோட்டில். ஒரு ஸ்ட்ரீட் லைட் கூட இல்லை அந்த ரோட்டில். ரொம்பவுமே அடர்ந்த காடு, நடுவில் வந்து ஒரு ரோடு, அதுவும் வந்து ஒரு சின்ன ரோடு தான், ஒரு வண்டி தான் போக முடியும். அந்த ரோட்டில் தன்னோட உயிரை கையில் பிடிச்சிட்டு ரமேஷ் ஓடிட்டு இருக்காரு. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது ரமேஷ் கவனிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, தூரத்தில் ஒரு சின்ன லைட் எரியற மாதிரி ஒரு வெளிச்சம் தெரியுது. நல்லா உத்து பார்க்குறாரு, ஒரு தோட்டத்துக்கு நடுவில் ஒரு சின்ன வீடு இருக்குது. அந்த வீட்டில் எப்படியும் ஆள் இருப்பாங்க, அந்த வீட்டுக்கு போயிட்டோம்னா நம்ம பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் மறுபடியும் வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆன்மாவும் அழுதுகிட்டே தன்னோட குழந்தையை கையில் வச்சுட்டு மறுபடியும் ஓடி வர ஆரம்பிக்குது. நான் இறந்துடக்கூடாது, காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்காரு. அப்படி போக போக அந்த ஆன்மாவும் பின்னாடி வேகமாக துரத்திட்டே வந்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆன்மாவோட குரல் இவரோட தலைக்குள்ளே அப்படியே இல்யூஷனாக ஓட ஆரம்பிக்குது. அதனால இவருக்கு மயக்கம் வர மாதிரி எல்லாம் ஃபீல் ஆகுது. ஒரு வழியாக அந்த தோட்டத்தோட வீட்டுக்கும் போயிடுறாரு. தோட்டத்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த ஆன்மா தோட்டத்துக்கு முன்னாடியே நின்றுது. அந்த தோட்டத்துக்கு உள்ளே வரல. ரொம்ப பலமாக மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. எப்படியோ அந்த தோட்டத்து வீட்டுக்கு போய் அந்த தோட்டத்து வீட்டோட கதவை படப்படன்னு தட்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த சத்தத்தை கேட்டு உள்ளேருந்து ஒரு வயசான தாத்தா ஒருத்தர் வெளியே வராரு. வந்துட்டு ரமேஷ் இருக்கிற நிலைமையை பார்த்து, யாருப்பா நீ இந்த நேரத்தில் வந்து கதவை தட்டுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ரமேஷ்னால சுத்தமாக பேசவே முடியல, ரொம்ப மூச்சு வாங்குறாரு. ஏன் இப்போ இப்படி மூச்சு வாங்குற, ஏதோ ஓடி வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ரமேஷ்னால சுத்தமாக பேசவே முடியல. இப்போ திரும்பி ரமேஷ் பார்க்குறாரு, அந்த ஆன்மா அங்கே இல்லை. சொல்லுப்பா, என்ன பிரச்சனை, இந்த நேரத்துக்கு வந்து கதவை தட்டிக்கிற, யார் நீ அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ரமேஷும் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. இப்படி நான் பால் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேங்க, மெயினில் போனால் வந்து ரொம்ப தூரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்கட் எடுத்து வந்தேங்க. ஒரு பெண்ணோட ஆன்மா குழந்தைய கையில் வச்சுட்டு என்னை குறுக்காட்டி என் பின்னாடியே துரத்திட்டு வந்துச்சு. எப்படியே தப்பிச்சு உங்கள் வீட்டுக்கு நான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு ரமேஷ் சொல்கிறாரு. இதை கேட்ட அந்த தாத்தா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பயப்படாத தம்பி, அந்த ஆன்மா வந்து துரத்துமே தவிர யாரையும் எதுவும் பண்ணாது அப்படிங்கிறாரு. என்னங்க இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க, விட்டுருந்தா நீ கொண்டிருக்க மாட்டிருக்குது, வண்டி வந்து நகரவே இல்லை அந்த இடத்துலேருந்து. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறேன், வண்டி எடுக்கவே முடியல. அந்த ஆன்மா வண்டி சுற்றி வந்துட்டு இருந்துச்சு. ஒரு வழியாக அந்த ஆன்மா கிட்டேருந்து தப்பிச்சு எங்கள் வீட்டுக்கு ஓடி வந்திருக்குன்னு நீங்கள் என்ன அசால்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு ரமேஷ் கேட்குறாரு. அதுக்கு அந்த தாத்தா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை தம்பி, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கர்ப்பிணி பெண் வந்து பிரசவ டைமில் குழந்தை வயிற்றுல இருக்கும்போதே அவங்களும் இறந்துட்டாங்க, குழந்தையும் வயிற்றுலேயே இறந்துருச்சு. இதுக்கப்புறமா அவங்க 2 பேர்த்தையுமே எடுத்துகிட்டு போய் சுடுகாட்டில் அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக எந்த பிரச்சனையுமே இல்லை. அதுக்கப்புறமா உள்ளூர்காரங்கள்லேருந்து வெளியூர்காரங்க வரைக்கும் அமாவாசை அப்போ அந்த பொண்ணு குறுக்காட்டி குழந்தை கையில் வச்சுட்டு குழந்தைக்கு பசிக்குது, பால் கொடுன்னு சொல்லி ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்றாரு. இதை கேட்ட ரமேஷ் அப்படியே ஆடி போயிடுறாரு. அந்த பெண்ணோட ஆன்மாக்கு என்ன நிறைவேறாத ஆசை அப்படின்னா, அந்த குழந்தை இந்த பூமியில பிறந்ததுக்கு அப்புறமா தாய்ப்பால் கூட குடிக்காம இறந்து போனதுனால அந்த பெண்ணோட ஆன்மா ரொம்ப மனவிரக்தியில இருந்தது. அதனாலதான் எல்லாத்தையுமே வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்துச்சு. ஊர்ல இருக்கிற பெரியவங்க எல்லாருமே போய் ஒரு சாமியார் பார்த்து கேட்டிருக்கிறாங்க. அது கேட்டதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, கரெக்டாக எந்த அமாவாசைக்கு வந்து அந்த பெண்ணோட ஆன்மா எல்லாத்தையும் தொல்லை பண்ணுதோ, அதே அமாவாசை அன்னைக்கு அந்த குழந்தைக்கு பாலை ஒரு புட்டியில் எடுத்துகிட்டு போய் பிறந்த குழந்தைக்கு எப்படி பால் கொடுப்பாங்களோ அதே மாதிரி ஒரு புட்டியில் பால் ஊற்றி எடுத்து போய் வச்சுட்டீங்க அப்படின்னா அன்னையோட அந்த பிரச்சனையும் நின்றும் அப்படின்னு அந்த தாத்தா சொல்கிறாரு. இதுக்கப்புறமா தான் ரமேஷ்க்கு எல்லாமே புரியுது. அன்னைக்கு சரியா அமாவாசை, என்னோட வண்டி வேற அங்கே நிற்கிது, யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு ரமேஷ் சொல்கிறாரு. இதுக்கு அந்த தாத்தா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒன்றும் பயப்படாதப்பா, அப்படியெல்லாம் இந்த ஊருக்குள்ளே வந்து யாரும் அவ்வளோ சீக்கிரம் தூக்கிட்டு போயிட முடியாது. நான் மட்டும்தான் என்னோட வீட்டில் இருக்கிறேன், இன்னைக்கு நீயே என் கூட தங்கிக்கோ, நாளைக்கு காலையில் நானும் கூட வரேன், 2 பேருமே போய் உன்னோட வண்டி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாகவே ரமேஷ்க்கு தூக்கம் இல்லை. காலையில் வந்து ஒரு 6-6:30 போதே தாத்தாவும் ரமேஷும் போய் அந்த வண்டி கிட்ட பார்க்குறாங்க. அந்த ஆன்மாலாம் எதுவுமே இல்லை. ரமேஷும் லாக் ஓப்பன் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. வண்டி ஸ்டார்ட் ஆகிடுது. எல்லாமே ஒரே அமானுஷியமாக இருக்குது. இதுக்கப்புறமா ரமேஷ் கவனிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, கரெக்டாக அவரோட வண்டி நின்ன இடம் ஒரு சுடுகாடு. நேற்று நைட்டு கிட்டத்தட்ட நல்லா கருகும்னு இருந்ததுனால அவருக்கு எந்த இதுவுமே தெரியல. பனிமூட்டம் வேறு இருந்தது, அதனால பக்கத்தில் இருக்கிற பொருள் கூட எதுவுமே தெரியல. இப்போ சரியாக கவனிக்கிறாரு. கரெக்டாக சுடுகாட்டுக்கு நடுவில் நின்றுருக்குது. அந்த பெண்மணியோட சமாதியும் அந்த ரோட்டு ஓட்டின மாதிரி கொஞ்சம் தள்ளி இருந்திருக்குது. அந்த பால் புட்டியெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுருக்குறாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த நேற்று அந்த தாத்தா சொன்னதெல்லாம் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷும் புரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறமா ரமேஷும் அந்த தாத்தாவை கூப்பிட்டு போய் அவரோட வீட்டில் பத்திரமா விட்டுட்டு அதே பண்ணையில் ரெகுலராகவே வேலைக்கு போயிட்டு இருந்திருக்கிறாரு. இதுக்கப்புறமா அந்த வழியை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாராமா. அன்னையோட அந்த பிரச்சனைகள் எல்லாமே நின்றுச்சு. இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே வரல. இன்னைக்கு நான் ரெகுலராக அந்த வழியை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த ஸ்டோரியிலேருந்து நான் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா,
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அந்த ஷார்ட்கட்டில் எடுத்து போகும்போது அந்த வழியை பற்றி நல்லா தெரிஞ்சால் மட்டும் ஷார்ட்கட் எடுத்து போவாங்க. மெயினில் கூட பெருசாக சமாளிக்க முடியறதில்ல நைட்டெல்லாம். அதே நம்ம ஷார்ட்கட்டில் போயிட்டு கிட்டத்தட்ட நடுவுலலாம் வந்து இந்த மாதிரி ஏதாவது மாட்டிட்டோம், எதுவுமே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் ஏதாவது சிக்கிட்டோம் அப்படின்னா ஹெல்ப்பு கூட யாரையும் கூப்பிட முடியாது. அதனால எல்லாருமே வந்து ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக போங்க. உங்கள் வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷ்யமான சம்பவங்களை நம்ம சேனலில் பதிவிட கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இன்ஸ்டாகிராம் லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி அதில் வாய்ஸ் நோட் இல்லை அப்படின்னா சேட்டிங்கில் கூட பதிவிடலாங்க. மேலும் ஒரு அமானுஷ்யமான சம்பவத்தில் சந்திக்கும் வரை தேங்க்ஸ் டு கூகுள்ஸ் இன்வெஸ்டிகேஷன்.